நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பற்றி யோசித்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் ஹார்ட் அதர் ஐடியாஸ். உன்னை பற்றி பேசணுன்னா உன் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்காங்க முத்து. ஆனால் இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷனில் அடித்தா பாரு ஒரு அடி, இதுக்கு கதறு 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 கதறுன்னு கதற போகிறாங்க. வெளியே 100% கதற போகிறாங்க. ஓகேவா? உண்மை என்ன பொய் என்ன அதெல்லாம் தாண்டி அவங்கள யாரும் பேசவே கூடாது, அவங்கள யாரும் அடிக்கவே கூடாது அப்படின்ற தாட்டில் வந்து சில பேர் இருக்காங்க. முத்துக்குமரன் இன்னைக்கு செம்ம கிளி. ஒரே வார்த்தையில் ஒரு ஆளை கிழிச்சு தொங்க விடுறது எப்படி? ஒரே வார்த்தையில் எக்ஸ்பிரஷனை பூரா மாற்றுறது எப்படி? எல்லாரும் பேசினாலும் யாரு பேசினாலும் நீ எல்லாம் ஒரு ஆளா போ அப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளை ஒரே வார்த்தை ஒரே சென்டென்ஸு அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி தெரியுமா மாறிச்சு? அப்படி மாறிடுச்சு. தேவையா அதெல்லாம்? இந்த நடிப்பு தேவையா? இப்போ உங்களோட உண்மை முக வெளியே வருதுல்ல, இப்படி இருந்துட்டு போக வேண்டியதானே. இனி பார்ப்போம் நீங்கள் எப்படி க்யூட் எக்ஸ்பிரஷன் காட்டுறீங்க அப்படின்னு. முக்கியமாக முத்துக்குமரன்ட்ட எப்படி க்யூட் எக்ஸ்பிரஷன் காட்டுறீங்கன்றதை பார்ப்போம். ஏன்னா நாமினேஷன், ஓப்பன் நாமினேஷனில் முத்துக்குமரன் இன்னைக்கு சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண வார்த்தை, அவங்களுக்கு 2 மோடு இருக்குது. ஒன்று க்யூட்டான மோடு, இன்னொன்று இதான மோடு. நம்ம பேசுனதெல்லாம் உள்ளே கேட்டாரான்றது தெரில, யார் போட்டு காட்டாங்களான்னு தெரில. இல்லை நம்மளும் முத்துக்குமரனும் ஒரே பாதையில் பயணிக்கிற மாட்டதும் தெரில. நம்ம சொன்ன அத்தனை வார்த்தைகள் இருக்குது. க்யூட் மோடு கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதை அவர் வாயால் சொல்ல, அவ்வளோதான். மற்றபடியே எல்லாம் சொல்லிட்டார். பிரச்சனை எல்லாம் பண்ணுறது பண்ணிவிட்டு இந்த க்யூட் மோடை வச்சு என்ன பண்ணுறது, அதை சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. வந்து இங்கே ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி அந்த க்யூட் மோடை காட்டுறது. வீக்கெண்ட் எபிசோடில் வந்து அந்த க்யூட்லேயே இருந்தவுடனே அடிக்க போனது சரி, நாக்கை திருத்திட்டு போனது சரி, கையை பிடிக்கவே இல்லைன்றது சரி, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதை மட்டும் சொல்லுவார். அங்கே ஒரு பிஆர் இருக்கார்ல சனிக்கிழமை, அவர் வந்து அதை சொல்லிட்டு போவார். பார்த்த முத்துக்குமரன் டென்ஷன் ஆகிட்டு அப்படி. சரி கேள்வி கேட்பான்னு பார்த்தா அவங்களும் கேட்க மாட்டாங்க. இனி மக்கள் தான்டா வர்றதை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஓப்பன் நாமினேஷனில் வேற எங்கே பண்ணாலும் கட் பண்ணி தூக்கிடலாம். 24/7 யார் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வேற எங்கே முத்துக்குமரன் இந்த பாயிண்ட்டை சொன்னாலும் கட் பண்ணி தூக்கிடலாம். அடிச்சா பாருங்க ஓப்பன் நாமினேஷன் ஸ்டேஜில். நீ பண்ணுறது 2 விஷயம், அது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சேஃப் பிளே, நீ சேஃப் கேம் ஆடுற ஆள் அப்படின்றதுக்கு நான் மிகப்பெரிய உதாரணம் சொல்கிறேன். 3 ஓட்டு ஆல்ரெடி ரஞ்சித் சாருக்கு விழுந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சும் அதுக்கப்புறமும் இதை சொல்லிட்டு இருக்கும் க்யூட் எக்ஸ்பிரஷன் பற்றி பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் சௌந்தர்யாவோட ஃபேஸை பார்க்கணும். அடிச்சா அடுத்த அடி. சேஃப் பிளே. 3 ஓட்டு ரஞ்சித்துக்கு விழுந்துருச்சு, அதுக்கப்புறமும் நீ ரஞ்சித்துக்கு ஓட்டு போட்ட பற்றியா முதல் ஓட்டு? அது உன்னுடைய சேஃப் பிளேன்னு நினைக்கிறேன், உன்னுடைய சேஃப் கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு உடனே மாறிச்சு எக்ஸ்பிரஷன், இந்த க்யூட்ல இருந்து கோவத்துக்கு மாறிச்சு. எது உண்மை? பேசும்போது க்யூட்டாக இருந்தீங்களே அப்படியே இருக்க வேண்டியதானே? நீங்கள் எப்பயுமே க்யூட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குற ஆள் தானே. உண்மையை சொல்லும் போது குத்துதா, வெளியே வருதா உண்மை? ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது மேடம். இறங்கி ஆட ஆரம்பிச்சாங்க. நான் உங்களை வேண்டான்னு எல்லாரும் விட்டுட்டு இருக்காங்க. இறங்கி ஆட ஆரம்பிச்சாங்கன்னா சௌந்தர்யாவை சொட்டக்கு போட்டு வெளியே தூக்கிடுவாங்க. ஜாக்லின் முத்துக்குமரன் மட்டும் போதும். ஜாக்லின் அதை விட பெரிய ஒரு ஆளாக இருக்குது. சௌந்தர்யாவுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு வர்றாரு, ரஞ்சித்தை சேஃபாக இருக்கிறதுனால வந்து இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமும் ஜாக்லின் ரஞ்சித்தவே நாமினேட் பண்ணுறாங்க. அங்கே ஜாக்லினோட ஆட்டம் என்ன தெரியுமா? முத்துக்குமரன் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக ரஞ்சித்தை நாமினேட் பண்ணாமல் வேற ஆளை நாமினேட் பண்ணியிருந்தா ஜாக்லின் அந்த இடத்த தோற்றுருப்பாங்க. முத்துக்குமரன் சௌந்தர்யாவை பிரேக் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தை பாயிண்ட்டை சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி ரஞ்சித்தை அவங்க நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரஞ்சித்தை நாமினேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உண்மையிலேயே காரணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்றத அந்த இடத்துல போட்டே ஆகும். செம்மையாக யோசித்து விளையாடுறாங்க ஜாக்லின். பட் ஆனால் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் நடக்குது பாருங்க ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் எனக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்லை. ஏன்னா சௌந்தர்யா அந்த வட்டம் ஜாக்லினை நாமினேட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு. அதை பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம், நைட்டு லைவில் பார்ப்போம். முத்துக்குமரன் சௌந்தர்யாவை கிழித்து தொங்க விட்டதை எத்தனை பேர்கள் பார்த்தீர்கள், எத்தனை பேர் ரசித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.